சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்த நிலையில் யார் யாருக்கு எவ்வளவு கார்கள் உள்ளன என்பது குறித்து வரைகளுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் என்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வெளியிட்டார். இப்போ இது தொடர்பாக சில முக்கியமான புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது கார் யார் யார்கிட்ட எவ்வளவு பேர்கிட்ட இல்லாம இருக்கு அப்படின்ற அந்த விவரங்களை நம்ம பார்க்குறோம். மொத்தமாக 227 எம்எல்ஏக்கள்ல கார் இல்லாத எம்எல்ஏக்கள்னா 54 பேர். அதுலேயும் 20 பேர்கிட்ட அவங்களோட பெயர்ல இல்லைனாலும் குடும்பத்தினரோட பெயர்ல கார் இருக்கு அப்படின்ற விவரம் தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக கார் இல்லாத எம்எல்ஏக்கள் கட்சி வாரியாக இருக்கிற புள்ளி விவரங்களை பார்க்குறோம். அதில் அதிகபட்சமாக தாவேக்கால தான் 32 பேர்கிட்ட கார் இல்லாமல் இருக்கு. திமுகல 9 பேர்கிட்டையும், அதிமுகல 8 பேர்கிட்டையும், பிற கட்சிகளை சேர்ந்தவர்களில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்டையும் கார் இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குற புள்ளி விவரம், ஒன்றுக்கும் மேற்பட்ட கார் வைத்திருப்பவர்களோட எண்ணிக்கை கட்சி வாரியாக பார்க்குறோம். அதுலேயும் தாவேக்கால தான் அதிகமானவர்கள் இருக்காங்க. 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கு. திமுகல 16 பேர்கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்களும், அதிமுகல 15 பேரிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்களும் இருக்கு அப்படின்ற அந்த விவரங்களை பார்க்கிறோம். இப்போ அதிகமான கார்கள் வைத்திருக்க அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ல தாவேக்காவுடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் கிட்ட 26 கார்கள் அவருடைய பெயர்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இருக்கிறது அதிமுக பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் கிட்ட 10 கார்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கிற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் டிடி பிரவீன் கிட்ட 9 கார்கள் இருக்கு அப்படின்ற இந்த விவரங்களையும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட இருக்கிற கார் அந்த இருப்புடைய எண்ணிக்கை விவரங்கள்.